Once again, welcome back to Sidhu Stuffy. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் மோட்டோ vlogging செட்டப், ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க 100 rupeesல மோட்டோ vlogging, 1000 rupeesல மோட்டோ vlogging. அது கண்டிப்பாக நடக்காது. எவ்வளோ ஆகும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோட்டோ vlogging செட்டப்புக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னா இது எல்லாம் தான் தேவை. ஸோ உங்களுக்கு ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஹெல்மெட்டில் நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்துட்டு இந்த ப்ளூ ஆர்மர் அப்படின்னு இருக்குல்ல, நான் காட்டுறேன். இந்த ப்ளூ ஆர்மர் இந்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சு நம்மளால் அழுத்தி விட்டால் போதும். அந்த 3mm டேப் இருக்கிறதுனால நல்லாவே ஸ்டிக் ஆகிக்குது. எனக்கு இது வரைக்கும் நிற்கிது, நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எம்சீல் போடுறதா, அந்த சின்னதாக இது மட்டும் போட்டு எம்சீல் போடுறதா, இல்லை வந்துட்டு அந்த ஸ்ட்ராப் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும், அந்த இது பண்ணுறதா, இல்லை இது மாதிரி போடுறதான்ட்டு. நான் ஒரு 6 month நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அந்த மோட்டோ vlogging செட்டப் போட்டுக்கலாங்கிறதுனால தான் நான் வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக சீல் ஆகிற மாதிரி நல்லா இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெல்மெட்டில் இந்த மாதிரி இருக்கும். எந்த ஹெல்மெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்துட்டு 300 rupees இருந்துச்சு நான் வாங்கும்போது. இப்போ எவ்வளோன்னு தெரில, 6 months பிஃபோர். அப்புறம் இந்த மைக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஹெட்ஃபோனில் மைக் மட்டும் வருது பார்த்தீங்களா, ஏதாச்சும் ரிப்பேர் ஆன ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த மைக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட இந்த மேனோஃப் AU400 இந்த லேவலர் மைக் வந்துட்டு இன்னுமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இந்த மைக் யூஸ் பண்ணலாம். அது போக இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா கண்டிப்பாக உங்களுக்கு செலவாகும். GoPro போனீங்கன்னா ரொம்பவே நிறைய ஆகும். இது அதில் பாதி ப்ரைஸ். இதை விட பட்ஜெட்டில் SJ கேம், ஈகன் அது மாதிரி நிறையாவே இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து எடுத்துங்க. எனக்கு இந்த கேமரா பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மவுண்ட் இருக்கும் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது போக நிறைய பேர் ஜே மவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் ஜே மவுண்ட் யூஸ் பண்ணலன்னா, ஜே மவுண்ட் வந்துட்டு டவுனில் போயிருக்கும், கொஞ்சம் சின் வந்துட்டு டவுனில் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லுக் இருக்காது. இந்த டாப்பில் வச்சாலோ டவுனில் வச்சாலோ அந்த சின் பாயிண்ட்டு கொஞ்சம் மேலே நம்ம கண் எங்கே பார்க்குதோ அங்கே இருந்துச்சுன்னா வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேம்னு மட்டும் இல்லை, GoPro ஆகட்டும் எதுவாகட்டும் ஒரு அடாப்டர் தேவை. GoPro அடாப்டர் ஒரு 4000 இருந்துச்சு. இதுவும் நியர்லி அவ்வளோதான் இருந்துச்சு ஒரிஜினல். இந்த கன்வெர்ட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்வெர்ட்டர் கொடுப்பாங்க. இந்த 3 ரிங்காக உள்ளதை 2 ரிங்காக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட்டர் இருக்கும். இந்த இது வந்துட்டு இதில் போட்டோன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும் கேமரா வைக்கும்போது. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி கேபிள் மாதிரி வாங்கிட்டேன். ஸோ கேபிள் மாதிரி இருக்கிறது இன்னுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி கேபிள் வாங்கிட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லா ஹெல்மெட்டுமே வந்துட்டு டிட்டாச்சபிளாக தான் இருக்கும், அந்த உள்ள பேடிங்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி பேடிங்ஸை வந்துட்டு டிட்டாச்சபிளாக எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு கொஞ்சம் லென்த் இதில் இந்த மேனுவலில் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் இது உள்ளே போட்டுருங்க. இந்த இது வந்துட்டு கொஞ்சோன்னு வெளியில் இருக்கட்டும். இதை வந்துட்டு கடைசியில் வந்துட்டு நம்ம வாய்க்கு முன்னாடியோ இல்லை 2 சைட்லேயோ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உள்ளே போட்டுட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் ஏதாச்சும் ஒரு சைடில் வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இதை உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு சைடு மைக் அண்ட் ஒரு சைடு இந்த இதை வந்துட்டு இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது எல் லெஃப்ட்,
அதே மாதிரி ரைட் சைடும். ஸோ இந்த மாதிரி தான் செட்டப். இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு சைடில் இருக்கட்டும், இந்த மைக் வந்துட்டு ஒரு சைடில் இருக்கட்டும். நம்ம எங்கே வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மைக்கை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ளே வச்சுக்கலாம். இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்துட்டு இந்த சைடில் இந்த ஒயரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மைக் வைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க. நம்மளோட மூச்சு காற்று அந்த இது கொஞ்சம் திணறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு வந்துட்டு கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாய்ஸுக்கு. நான் அது போக இந்த மாதிரி அந்த ஷர்ட்லேருந்து வரும்ல, ஐ மீன் ஷர்ட் பேக் பண்ணும்போது ஒரு ஃபோம் மெட்டீரியல் உள்ளே வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஃபோம் ஆட் பண்ணால் அந்த மைக்குக்கு வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஏர் நாய்ஸ் விண்ட் நாய்ஸ் இருக்காது. அதுக்காக இந்த ஃபோமை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த இவ்வளோ லென்த் நமக்கு தேவையில்லை, அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டேப் அவைலபிள் இல்லாட்டி உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும்னா அது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒட்டிக்கோங்க. இங்கே தான் மைக் இருக்குது, ஸோ அங்கே மட்டும் எனக்கு வாய்ஸ் கிடைச்சா போதும். ஸோ இந்த இதை எங்கே பண்ணுறேன்னா எனக்கு ரைட் சைடில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அங்கேயே வந்துட்டு என்னோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை விட பெட்டர் சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் வெல்க்ரோ யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மைக்கை எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, ஐ மீன் வாய்ஸ் போகாமல் இருக்கக்கூடாது. ஹெல்மெட்டில் போட்டால் எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறேன். ஏன் நான் அந்த பின் போடலைன்னு சொல்கிறேன்ல, இங்கே உள்ளது இதில் இடிக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த பின் போடாமல் இந்த மாதிரி கேபிள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடிக்காது. ஸோ ஒரு சேஃப்டிக்கு இதை இழுத்துட்டு இதோட வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஹெல்மெட்டில் இந்த மாதிரி இருக்கும் வாய்ஸ். ஸோ டிரைவிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ போகலாமா? ஸோ இந்த இதில் வாய்ஸ் எப்படி இருக்குது, நான் இப்போ ஹெல்மெட் போட்டுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இதில் வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத கன்வே பண்ணுங்கள். டிரைவிங்கில் கேமராவோட ஆங்கிள் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு 3ஆக டிவைட் பண்ணோம். ஒன்று ஸ்கை, மிடில் பார்ட் வந்துட்டு நம்மளோட சீனரிஸ், எப்படின்னா ரோடு, அந்த மரம், செடி, பில்டிங் இதெல்லாம் வரும். இன்னொரு பாட்டம் தேர்ட் பார்ட் வந்துட்டு நம்மளோட பைக்கோட இது வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் லுக் வைஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேமரா செட்டப்புக்கு கேமராவும் ஹெல்மெட்டும் தவிர மற்றதுக்கு ஆகிற செலவு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 2000 ஆச்சும் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன். சித்து ஸ்டஃபி. பாய்.